Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஷீர் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். பெரும்பாலான பாத்தீங்கன்னா ஈத் நாட்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் காலையில எடுத்த உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ற சேமியா வந்து உங்களுக்கு வந்து ருமானி சேவின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கடைத்தெருல நீங்க எப்போ கேக்குறீங்க அப்படின்னா ருமானி சேவின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இது ரெண்டு டைப்ல கிடைக்கும். ஒன்னு வந்து ஃபுல்லா பிரவுன் கலர்ல கிடைக்கும். இன்னொன்னு வந்து ஒயிட் கலர்ல கிடைக்கும். ரெண்டுமே வந்து ருமானி சேவியா தான். நம்ம ஒயிட் கலர் இப்போ யூஸ் பண்றோம். ஒரு கடாயில வந்து நான் கொஞ்சமா கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் வந்து ஒரு 15 to 20 கிராம்ஸ் அளவு பாதாம் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் பால் கலந்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். வாட்டரி டெக்ஸ்சரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்று கலந்து வரும்போது உங்களுக்கு இந்த ஷீர் குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் பால் வந்து 3லேருந்து 4 லிட்டர் அளவு அம்மா எடுத்திருந்தாங்க. ஈத் நாள் அன்னைக்கு செஞ்சாங்க ரம்ஜானுக்கு. அதனால் கொஞ்சம் நிறையவே செஞ்சுருந்தாங்க. பாலில் வந்து தண்ணி கலக்காமல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ தண்ணி கலக்காமல் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ருமானி சேவியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து நல்லா அந்த ருமானி சேவி ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருந்த பாதாம் மில்க்கை இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். பால்கோவா பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. பால்கோவா வந்து அம்மா வந்து பாலில் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் பால்கோவா ஆட் பண்ணும்போது திரிஞ்சு போயிடும். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷலாக ஷீர் குருமாவில் வந்து சாரப்பருப்பு அதுக்கப்புறம் கிருணி விதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு. இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஷீர் குருமா வந்து ரெடி ஆகிடும். எல்லாமே கீயில் கலந்து தான் ஆட் பண்ணுறோம். நம்ம கீ டைரெக்டாக இதில் ஆட் பண்ண மாட்டோம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறதால இதுலேயே வந்து ஒரு கீயோடைய டேஸ்ட் சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நம்ம ஷீர் குருமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி வீடியோலாம் வரும்.